கிட்ட கூட்டிட்டு வரும்போது இயேசு அதை பார்த்து சொல்றாரு, உங்களை யாருமே பாவம் செய்யலன்னா அது நீங்க எது வேணா பண்ணீங்களா அப்படின்னு சொல்லும்போது அங்க ஒருத்தர் நிக்காம ஓடி போறாங்க. யாருமே இல்லை அப்படின்னும் போது, சரிமா இனி நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு விபச்சாரம் செஞ்ச அந்த பாவியான ஸ்திரியை இயேசு அனுப்பிச்சு விடுறாரு. இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு 8 ஒரு மோட கேட்கும். ஏன்னா நாங்க அப்படிதான், நான் பான் கிறிஸ்டினா கிடையாது, நான் இயேசு எடுத்துன்னு 2 வருஷம் என்ன மாற்றத்துக்கு நிறைய கோழியை பலி கொடுக்கணும், நிறைய ஆடை பலி கொடுக்கணும், 8 ஒரு மோட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா மேல இருக்கிற குலசாமி முனீஸ்வர சாமி அம்மா மேல இறங்கி சொல்லிச்சு, இதெல்லாம் பண்ணாதான் உங்க பையன் மாறுவான்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையாவே சொல்றேன், எந்த பரிகாரமும் செய்யல, எந்த ஒரு எதையுமே பலி கொடுக்கல. ஏன்னா பலி கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட எதுவுமே இல்லை. எதையுமே செய்யாம ஒருத்தர் மாற்றுவாருன்னு சொன்னா நான் எனக்கு விசுவாசம் சொல்றேன், அது ஆண்டவராக ஏற்று மட்டும்தான். மேல ஒரு நம்பி நீங்க விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்காரு. மாறாத அன்பு கர்த்தர் நல்லவர்.